வணக்கம். இது 8ஆம் அறிவு. கடந்த ஏப்ரல் மாதம் நேபாளத்தில் நடந்த நிலநடுக்கம் நம்ம எல்லாத்தையுமே அதிர்ச்சியில் உறைய வச்சதுங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒன்று. இது போன்ற நிலநடுக்கங்கள் தொடர்ந்து உலகம் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களாக தொடர்ந்து ஆண்டாண்டா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பலாயிரக்கணக்கான உயிர்களை இந்த நிலநடுக்கத்திற்கு நம்ம பலி கொடுத்துக்கிட்டு இருக்கணும். நிலத்துக்கு அடியில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக சக்தி வெளிப்பட்டு தளத்தட்டுகள் நகர்வதால் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தான் நம்ம நிலநடுக்கம்ங்கிறோம். இந்த நிலநடுக்கமானது எவ்விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது, இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுறாங்க, இந்த இயற்கை பேரழிவுக்கான காரணம் என்ன, இது போன்ற பல்வேறு பகுதிகளாக நம்ம அலச இருக்கிறோம் இந்த 8ஆம் அறிவு நிகழ்ச்சியில். இது அதிர்வுகள். நிலநடுக்கம் என்பது பூமிக்கடியில் அழுத்தம் அதிகமாகி அதனால் சக்தி வெளியேற்றப்பட்டு தளத்தட்டுகள் நகர்வதனால் இடம்பெறும் அதிர்வை குறிக்கும். இந்த அதிர்வு நிலநடுக்கமானியினால் ரிக்டர் அளவை மூலம் அளக்கப்படுகிறது. 3 ரிக்டருக்கும் குறைவான நிலநடுக்கங்களை உணர்வது கடினமாகும். அதேவேளை 7 ரிக்டருக்கும் கூடுதலான அதிர்வுகள் பலத்த சேதத்தை ஏற்படுத்த வல்லன. ஏப்ரல் 25 நேபாளத்தில் நிலநடுக்கம் நடந்த நாள். ரிக்டர் அளவின்படி 7.9 அப்படிங்கிற அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாச்சு. இந்த பதிவின்படி பார்க்கும்போது இது மிகப்பெரிய நிலநடுக்கமாக பார்க்கப்படுது. பொதுவாகவே 3 ரிக்டர் அளவுக்கும் குறைவான நிலநடுக்கங்கள் நம்மளால் உணரப்படுவது இல்லை. 7 ரிக்டர் அளவை தாண்டும் போது அது பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்துன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த பதிவின்படி பார்க்கும்போது இது 7.9 மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டு போயிருச்சு. இந்த நிலநடுக்கம் 1934க்கு அப்புறம் நேபாளத்தில் நிகழக்கூடிய மிகப்பெரிய நிலநடுக்கமாக இது பார்க்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 7000 பேர் இதில் உயிரிழந்தாங்க. மிகப்பெரிய சேதத்தை இந்த நிலநடுக்கமானது ஏற்படுத்தி. பூமியின் மேற்பரப்பு பெரும் பாலங்களாக அமைந்துள்ளது. இவை நகரும் பிளேட்டுகளாக இருக்கின்றது. நிலப்பரப்பிலும் நீரின் அடியிலுமாக உள்ள இவற்றில் 7 பிளேட்டுகள் மிக பெரியதாகவும் குறைந்தது 1 டஜன் சிறிய பிளேட்டுகளும் உள்ளன. இந்த 7 பெரும் பிளேட்டுகளில் 5 கண்டங்களும் பசிபிக் முதலிய சமுத்திர பகுதிகளும் அடக்கம். இந்த பிளேட்டுகள் சுமார் 80 கிலோமீட்டர் வரை தடிமன் கொண்டதாக இருக்கின்றது. இதனடியில் பாறைகள் கொதிக்கும் குழம்பாக இருப்பதாலும் பூமியின் சுழற்சி வேகத்தில் இந்த பாறை குழம்பு நகர்வதாலும் மேலே இருக்கும் பிளேட்டுகள் ஒன்றுடன் ஒன்று உராய்வதுடன் நகர்ந்தும் செல்கின்றது. இந்த பிளேட்டுகள் ஒரு வருடத்திற்கு 1 சென்டிமீட்டர் முதல் சுமார் 13 சென்டிமீட்டர் வரை நகர்கின்றது. இது நமது உலக வேகத்திற்கு மிக நுண்ணியதாக இருந்தாலும் இந்த பிளேட்டுகளின் லேசான உராய்வும் கூட பெரும் பூகம்பம் ஏற்படுத்தக்கூடியவையாகும். ஒரு நிலநடுக்கம் நிலச்சரிவுகளையும் சில சமயம் எரிமலை செயல்பாட்டையும் அதிகரிக்கச் செய்யும். ஒரு நிலநடுக்கத்தின் அளவுக்கு வரையறை ஏதுமில்லை என்றாலும் வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் 9 ரிக்டருக்கும் கூடுதலானவையாகும். இவை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவை. இத்தகைய மிக அண்மையில் நிகழ்ந்த நிலநடுக்கமானது 2011ஆம் ஆண்டு சென்டாய் ஜப்பானில் நிகழ்ந்த நிலநடுக்கமாகும். பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கங்களுள் ஜப்பானில் பதிவான வலுவான நிலநடுக்கம் இதுவாகும். ஆழமற்ற நிலநடுக்கங்களே அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியவையாகும். ஐரோப்பாவும் ஆசியாவும் இணைந்த நிலப்பரப்பாக காணப்பட்டாலும் இரண்டும் தனித்தனி பிளேட்டுகளில் அமைந்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய பகுதி ஆசிய பிளேட்டில் இல்லாமல் தனி பிளேட்டாக அமைந்துள்ளது. இதனாலேயே இது இந்திய துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்திய பிளேட், ஆசிய பிளேட் ஆகிய இரண்டும் வடக்கு நோக்கி நகர்கின்றன. இதில் ஆசிய பிளேட்டை விட இந்திய பிளேட் வேகமாக நகர்வதால் இந்திய பிளேட் ஆசிய பிளேட்டை மோதி அந்த அழுத்தத்தில் உருவானதே இமயமலை பிரதேசம் என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். இமயமலை இன்னும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணமும் இதுதான் என்கிறார்கள் அவர்கள். இரு பிளேட்டுகளின் அழுத்தத்தால் இமயமலை பகுதி வளரும் பொழுதும் உராயும் பாறைகள் அசைந்து கொடுப்பதால்
இப்பகுதி நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ள பகுதியாக கருதப்படுகிறது. நேபாளத்துல இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப மிகப்பெரிய அளவுல உலக நாடுகள் எல்லாமே உதவி செஞ்சாங்க. அதுல மிக முக்கியமாக இந்த பேரிடருக்கு உதவியாக இருந்தது இந்தியா. நம்முடைய இந்தியா ஆபரேஷன் மைத்ரி அப்படிங்கிற பேர்ல ஒரு நிவாரண குழுவை இங்கிருந்து ஏற்பாடு செஞ்சு நேபாளத்திற்கு அனுப்பிச்சது. நிலநடுக்கம் ஏற்பட்ட 15வது நிமிடத்தில் இங்கே மீட்பு பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்துச்சு. இங்கிருந்து சென்ற அங்கே குழுவானது பல்வேறு விதமான உதவிகளை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சது. நேபாளம் உயரமான மலை பிரதேசம். அந்த பகுதிகளில் மீட்பு பணி அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஆப்ரேஷன் மைத்ரி அப்படிங்கிற இந்த குழுவானது பல்வேறு விதமான உதவிகளை அந்த மக்களுக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகளில் செஞ்சாங்க. இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பல இந்தியர்கள் இந்த ஆப்ரேஷன் மைத்ரியின் மூலமாக மீட்டெடுத்து இங்கே இந்தியாவுக்கு அவங்க அனுப்பி வச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல மக்களும் பல்வேறு விதமான இன்னல்களை அங்கே அனுபவிச்சுட்டு இருந்த சூழலில் இங்கிருந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் பல்வேறு உதவிகளை அவங்களுக்கு செஞ்சது. 43 டன் உணவுப் பொருட்கள் உட்பட போர்வைகள், அவர்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இங்கிருந்து அனுப்பப்பட்டுச்சு. இங்கிருந்து மோப்ப நாய்கள் போச்சு. அங்கே எங்கெல்லாம் சடலங்கள் இருக்குதுன்னு பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பல்வேறு விதமான இடர்பாடுகளை தாண்டி நம்முடைய ஆப்ரேஷன் மைத்ரியானது அங்கே மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்டுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவி செஞ்சது. பல கோடி வருடங்களுக்கு முன்பு ஆசியாவும் ஐரோப்பாவும் இணைந்து இருந்தது. இது யூரேஷியா என்று அழைக்கப்பட்டது. ஒரு பெரிய பூகம்பத்தால் தான் ஆசியாவும் ஐரோப்பாவும் தனித்தனி கண்டங்களாக பிரிந்ததாக கூறப்படுகிறது. எனினும் இதற்கான தெளிவான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. நிலநடுக்கம் 3 வகையான புவித்தட்டு அசைவுகளால் ஏற்படும். சாதாரண முறை, மேற்தள்ளல் முறை மற்றும் சமாந்தர அசைவு என்பன அவையாகும். சாதாரண மற்றும் மேற்தள்ளல் முறைகளில் ஒரு புவித்தட்டு மேல் நோக்கியும் மற்றையது கீழ் நோக்கியும் அசையும். சமாந்தர அசைவில் 2 புவித்தட்டுகள் சமாந்தரமாக உராய்வுடன் செல்லும். இவ்வனைத்து புவித்தட்டு அசைவுகளும் புவியின் மேலோட்டுகளுக்கு கீழுள்ள உருகிய பாறை குழம்பின் அசைவுகளாலேயே ஆகும். புதிதாக புவி மேலோடு உருவாகும் இடங்களான புவித்தட்டு விலகற் பிரதேசங்களில் சாதாரண முறை அசைவு இடம்பெறும். இம்முறையில் ஏற்பட்டால் நிலநடுக்கம் பொதுவாக 7 ரிக்டரை தாண்டாது. மேலெழும்பல் அசைவு முறையால் ஏற்படும் நிலநடுக்கங்களே அதிக ரிக்டர் அளவோடு அதிக அழிவையும் ஏற்படுத்துபவை. புவித்தட்டு அசைவுகளை தவிர பாறைகளின் அசைவுகளால் சிற்சிறு நிலநடுக்கங்கள் ஏற்படும். தற்போதைய நவீன கருவிகளை கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய நிலநடுக்கங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் ஏற்படுகின்றன என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றுள் 1 லட்சம் மனிதர்களால் உணரக்கூடியவையாகும். சிறு நிலநடுக்கங்கள் உலகம் முழுவதும், குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியா மற்றும் அலாஸ்கா, மெக்சிகோ, குவாத்தமாலா, சிலி, பெரு, இந்தோனேஷியா, ஈரான், பாகிஸ்தான், போர்ச்சுகலின் சில பகுதிகள், துருக்கி, நியூசிலாந்து, கிரேக்கம், இத்தாலி, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகியவற்றில் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் நிலநடுக்கங்கள் நியூயார்க் நகரம், லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட கிட்டத்தட்ட உலகில் எங்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். இந்த நிலநடுக்கத்தால் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜப்பான், இந்தோனேஷியாவை சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகள் இந்த நிலநடுக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகுது. இந்த நிலநடுக்கமானது எப்படி ஏற்படுது, இதனால் எப்படிப்பட்ட பேரழிவுகள் எல்லாம் நிகழுது அப்படிங்கிறதையெல்லாம் பார்ப்போம். இது உலகின் நிலநடுக்கங்கள் 90% முதல் 81% வரையான பெரிய நிலநடுக்கங்கள் அடிக்கடி பசிபிக் பெருங்கடலை சுற்றி அமைந்துள்ள எரிமலை வளையம் என்ற பகுதியில் அமைந்துள்ளன. இமயமலையின் அடிவாரத்திலும் அதிக அளவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிலநடுக்க பாதிப்பு அதிகமுள்ள இடங்கள் மெக்சிகோ நகரம், டோக்கியோ மற்றும் தெஹ்ரான். இவை போன்ற பெருநகரங்களின் தோற்றமும் வளர்ச்சியால் ஒரே நிலநடுக்கத்தில் 3 மில்லியன் மக்கள் கொல்லப்பட வாய்ப்புள்ளதாக அறிஞர்கள் எச்சரித்துள்ளனர். புவியின் உட்பகுதி வெவ்வேறு அளவில் கடின பாறைகளை கொண்டுள்ளன. கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் அகலப்பாறைகளும் புவி நிலப்பரப்பிற்கு அடியில் 65 கிலோமீட்டர் அகலப்பாறைகளும் உள்ளன. புவியின் மேலோடு பகுதி ஒரே பாறையினால் ஆனது அல்ல, தனித்தனி புவி தட்டுகளினால் அவை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தட்டுகள் பல நூறிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் கொண்டவையாகும்.
புவியின் தோற்ற அமைப்பின்படி அனைத்து புவித்தட்டுகளும் ஒன்றோடொன்று இணைந்து காணப்படுகின்றன. இத்தட்டுகளுக்கு இடையே அதிக அழுத்தம், அதிக வெப்பமான சூழல் காணப்படும். இத்தட்டுகள் ஒன்றோடொன்று இறுகும் போது அதிக அழுத்தம் ஏற்படுகிறது. எல்லா வகையான புவி மேலடுக்கு தட்டுகளின் இயக்கங்களும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வகையான அதிக அழுத்த ஆற்றல் வெளியீடு பால்டஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு வெளிப்படும் போது அதிர்வு அலைகள் மேலடுக்கில் ஏற்படுகின்றன. இதுவே நிலநடுக்கத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. இந்த நிலநடுக்கம் செய்ஸ்மிக் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்கில் செய்ஸ்மோஸ் என்றால் அதிர்ச்சி அல்லது நிலநடுக்கம் என்று பொருள். இவ்வாறு நிலநடுக்கமானது பல்வேறு காரணங்களால், பூமி இருக்கக்கூடிய பல்வேறு மாறுதல்களால் ஏற்படுகின்றது.